சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஈமான் இல்லை, அகீதா இல்லை. ஆமந்து பில்லாஹ் சொல்றோமா இல்லையா? வெறும் வார்த்தைக்கு பாடமாக்கி இருக்கிறோமா? ஈமானுடைய முதல் பகுதி அல்லாஹ் நம்புறது. அல்லாஹ் நம்புறது சும்மா அல்லாஹ் இருக்கா நம்பி போறதா? அப்ப நம்மளும் குறைசி காபிர் உண்டாகி போயிடுவோம். குறைசி காபிர் நம்மளே விட ஈமானில் உயர்ந்தவர்கள் சொல்லலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்திலிருந்து மழை பொழிப்பவன் யார், பூமியிலே இந்த அதாவது உச்சடிகளை மொழிவிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேட்டால் அரசிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் காபிர் என்று சொல்கிறார். அரசிலே இருக்கிறான் நம்பிக்கையில் இருந்தார்கள். அதுதான் நம்பிக்கை. ரஹ்மான் வலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அரசிலே இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். எல்லா இடத்திலும் அல்லாஹ் கிடையாது. இதை காபிர்கள் சொன்னார்கள். சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான் இவர்கள் காபிர்கள் தான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி சரியாக நம்பி இருந்தாங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சுன்னாவை இவர்கள் பின்பற்றவில்லை. அதனால் காபிர்கள். சகோதரர்கள், அவுது பில்லாஹி, நம்மளை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ். இன்றைக்கு இறைவனுடைய விடயத்திலே தெளிவில்லாதவர்களாக, இந்த அகீதாவுடைய சரியான ஒரு விளக்கம் இல்லாதனால் இன்றைய சமுதாயத்திலே வழிகட்டு சிந்தனை வெகுவாக கவரப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். சகோதரர்களை, படிக்க வேண்டும். அகீதாவை, தூய்மையான அகீதாவை படிக்க வேண்டும். முன்னே இமாம்கள் எல்லாம் அன்றைய சமுதாயத்தில் போராடி தொழுகைக்கு வாங்க இல்லை. தொழுக ஒரு முஸ்லிமுக்கு கடமை. கலிமா சொன்னால் தொழுதாக வேண்டும். தொழாவிட்டு அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு தண்டனை உண்டு. இதை ஒரு வார்த்தையில சொன்னாலே மக்களுக்கு விளங்கிவிடும். கலிமா என்பது அப்படி கிடையாது. அல்லாஹ்வை பற்றி போதிப்பது அப்படி கிடையாது. அதை அக்குவர அணிவாரான சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றி ஆணித்தரமாக போதனை செய்ய வேண்டிய ஒரு கடமை. அகீதாவின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிபத்தை மனிதனுக்கு கொடுத்தால் அவன் காபிராகி போய் விடுவான். சகோதரர்கள், டேஞ்சரான ஒரு விடயம். ஆகவேதான் நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய விடயத்திலே தெளிவுள்ள ஒரு அடிப்படையோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிய வசனத்துக்கு தவறாக விளக்கம் சொல்ல வந்த வழிகேடுகள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு ஒரு சமுதாயம் வழிகட்டுக்கு போனார்கள். குல்பின் அவ்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். குர்ஆன் வசனத்தை காட்டினார்கள். நபிகளார் மரணித்த உடனே முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஜகாத்தை கொண்டு வாருங்கள் என்று வசூலிப்பார்கள் இடத்திலே. இப்பொழுது நபிகளார் வசூலிப்பதற்கும் இல்லை. அதே நேரத்தில் நபிகளார் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை சகலுல்லஹும், எங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்ப நபிகளார் எங்களுக்கு துஆ செய்வதற்கு கிடையாது, அதனால் எங்களுக்கு மன அமைதி ஏற்படாது, நாங்கள் ஜகாத்தை தரமாட்டோம் என்று மறுத்தார்கள். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சாட்டையளவு ஜகாத்தாக பெறப்பட்டிருந்தாலும் அதை வாங்காமல் விடமாட்டேன், அவர்கள் நான் போராடுவேன், யுத்தம் செய்வேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிக சூளுரைத்து அந்த சமுதாயத்தோடு போராட்டம் செய்தார்கள். அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் இந்த குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்கினார். நபிகளார் ஒரு ஜகாத் இல்லை என்று மறுத்தார்கள். விளங்குவதற்கு அந்த வசனத்தில் அப்படி ஒரு அடிப்படை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை தெளிவுபடுத்தினார்கள். இஸ்லாத்திலே கடமை ஜகாத்து கொடுக்க வேண்டும், 2.5% கொடுத்தாக வேண்டும் என்று தெளிவான ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் குர்ஆனை மட்டும் பிழையாக விளங்கி போனதனால் வந்த வழிகேடு. இன்னைக்கு சமூகத்திலே குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாரா இல்லையா? எதை சொன்னாலும் குர்ஆன் சரியானப்பா, குர்ஆன்ல இல்லையே, அதனால அவன் சொல்ல மாட்டான். நோவு பிடிச்சா அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல். இப்படி நிறைய பேர்கள் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லிக் கொண்டு ஹதீதுகளை மறுத்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை மறுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரால் இலங்கை நாட்டில் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த வழிகாட்டுகள் நம்மிடத்தில் புகுந்து விடக்கூடாது. ஈமானில் அகீதாவில் உறுதியிருக்க வேண்டும். சும்மா 25 நேரம் வந்து தொழுகிறோம் என்பதனால் அல்லாஹ் நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த புகாரி ஷரீஃப் எடுத்து படித்து பாருங்கள். சும்மா வாசிக்கிறதற்கல்ல புகாரி. சில இடங்கள் எழுதிவாங்க தெரியுமா, ஒரு வருடத்துக்கு வந்தோட புகாரியை வாசிக்கிறது. இன்னும் சில இடங்கள்ல முஸ்லீம் அப்படியே வாசி எந்த விளக்கமும் பார்க்கிறது கிடையாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன பாடம் போடுகிறார்கள்? அல் இல்மு கப்ல அல் கௌலி வல் அமல். முதலாவது இல்மு, முதலாவது அல்லாஹ்வை பற்றிய வஹீயுடைய அறிவு இருக்கணும் உனக்கு. அதற்கு பிறகுதான் சொல்லும் செயலும். எதை சொல்றதாக இருந்தாலும் இல்மோடு சொல்லு. எந்த அமலை செய்யறதா இருந்தாலும் இல்மோடு செயல்பட வேண்டும். அந்த அறிவோடு தான் அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த ஒரு ஜாஹிலுடைய மடத்தனத்தில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுறீங்களா? நபிகளார் எப்படி தொழுதார்கள் படிங்க, படிச்சுட்டு வந்து தொழுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தொழுகிறான், தொழுகையே அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது. கவலையாக இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய சமுதாயம் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. எப்படி தொழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை தெரியாத வாராங்க, தக்பீர் கட்டும் முழுந்தெழுப்பிட்டு போறான். என்ன ஓதுன்னு தெரியாது. அது என்னென்ன ஒவ்வொரு செய்கையில் எப்படி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சு காட்டினார்கள், சஹாபாக்கள் எப்படி அதுக்கு வடிவம் கொடுத்து செய்தார்கள் என்ற அந்த பாடம் தெரியாதுதான்.
ஆகவே ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொருவருக்கும் இது கடமை, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை, இந்த அகீதாவை படிக்க வேண்டும். எந்த பள்ளி வாயில்களில் இந்த அகீதா வகுப்புகள் நடைபெறுகிறதோ அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடைபெறுகின்ற அந்த அகீதாவுடைய பாடங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு இல்லை என்றால் நாம் செய்கிற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சகோதரர்களே, ஆகவேதான் இந்த விடயங்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டும். யாரெல்லாம் பகுத்தறிவை மாத்திரம் சிந்தித்து மூளைக்கு படுவதுதான் சரி என்று சொல்லி நம்முடைய குர்ஆனும் ஹதீஸுக்கும் அது மாற்றமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்றைய உலகத்துக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக தான் செய்வோம் என்று ஒருவன் வந்தால் அதுவும் மிகப்பெரிய ஒரு வழிகேடு தான். நாஸ்திகர்கள் என்ற கொள்கையில் போய் விடுவார்கள். பகுத்தறிவாதிகள் இது இன்றைக்கு ஆரம்பித்த ஒரு அமைப்பு இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகத்திலே பகுத்தறிவாதிகள் கிரேக்க சிந்தனை உருவாக்கம். அப்பாசியருடைய காலத்திலே கிரேக்க அந்த நூல்கள் எல்லாம் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதனூடாக அந்த தாக்கத்தினூடாக மக்களுக்கு மத்தியிலே பகுத்தறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சிந்தனை உருவாகியதனால் ஹதீஸ்களை மறுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். லவ் கான தீனு பிர்ரஹி, இந்த மார்க்கம் பகுத்தறிவிலே தங்கி இருக்குமாக இருந்தால் நம்ம எல்லாம் உது செஞ்சுட்டு கால ஒரு மோசா போடுறது ஒரு சட்டம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. ஒரு உது செஞ்சுட்டு காலெல்லாம் கழித்து காலை குச்ச போடுவார். சவுதியில போனா குப்பன்னு சொல்வார்கள், கால் மோஸ் போடுவார்கள், தோல்லாம் செய்யப்பட்டது. இதை ஒரு ஊர்வாசியாக இருந்தால் ஒரு நாளைக்கு அதை அப்படி அணிந்து கொண்டிருக்கலாம். உது முறிஞ்சாலும் திருப்பி அவர் முகத்தை கழுவி காலை கழுவி இந்த கையெல்லாம் கழுவிட்டு கால கழுவுறாம அந்த கால கழுவுற கட்டத்தில் மட்டும் அந்த மேசுக்கு மேலால இப்படி தடவி விட வேண்டும். இது ஒரு நாள் ஊர்வாசியாக இருந்தால் அவருக்கு ஒரு நாளுக்கு அனுமதி. ஒரு நாள் 24 hours முடிஞ்சு விட்டா திருப்பி அதை கலட்டிட்டு உது செஞ்சுட்டு காலத்தை போட்டுக்கொள்ளலாம். அப்ப உது முறிஞ்சாலும் கலட்ட தேவையில்லை, மேலால தடவினால் போதுமானது. இதே இடத்தில் ஒரு பிரயாணியாக நம்ம இங்கிருந்து பிரயாணம் போகிறோம், அப்படி போறவர்களாக இருந்தால் உது செஞ்சுட்டு அதை அணிஞ்சிட்டு போறாரு, அந்த மேசோட போனா சூவை கழட்டி என்ன செய்ய வேண்டியதான், அப்படி முதல்ல கழுவிட்டு காலை மட்டும் மேலால இப்படி தடவி செய்யணும். மேலால தடவு செய்யணும். தண்ணி எடுத்து அப்படி தடவுறது 2 காலம் கீழுக்கெல்லாம் தடவு தேவையில்லை. இது ஒரு பிரயாணிக்கு 3 நாளைக்கு நீ செய்யலாம். அவர் சொப்ச கலட்டாமல் இருந்தால் குளிரான பிரதேசம் அப்படியால வந்தா அதுக்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கிறது. இந்த சட்டத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பகுத்தறிவில் இந்த மார்க்கம் தங்கி இருந்தால் நம்ம எல்லாம் சொப்சுக்கு மேலால என்ன செய்ய முடியாது, மசூல் செய்ய முடியாது, கீழாலையும் செய்ய வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்லாஹ் வ கால ரசூலு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அதுதான் மார்க்கம். பகுத்தறிவில் இந்த மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பகுத்தறிவு போட்டு பார்க்க கூடாது. விஞ்ஞானத்துக்கு இஸ்லாம் ஒத்து வரவில்லை என்று இன்னொரு கூட்டம். ஆனால் இஸ்லாம் என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம். விஞ்ஞானத்துக்கு ஒத்து வரவில்லை என்று உன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று முடிவெடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உனக்கு எத்தனை விஞ்ஞான உண்மைகள் நிரூபிக்கப்பட்ட ப்ரூவ் பண்ணப்பட்ட விஞ்ஞானங்கள் குர்ஆனுக்கு நேர்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒத்த உன்னை சொல்றான்னா உடனே அதை போய் நம்ம குர்ஆன்ல தேட முடியுமா? அந்த சிந்தனை உருவாகி விடக்கூடாது. குர்ஆன் தான் அடிப்படை, அதுக்கு பிறகுதான் மற்றவைகள். இன்னைக்கு எத்தனை விஞ்ஞான உண்மைகள் சொல்கிறார்கள். ஃபிரௌனுடைய தம்பியுடைய சடலத்தை கண்டுபிடிச்ச ஒரு மெசேஜ் வருது. ஃபிரௌனுடைய சடலமா என்பதிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஃபிரௌனை யார் கண்டா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஒரு சடலத்தை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கண்டுபிடிக்கப்படாத ஒரு சடலம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சடலம் மியூசியத்தில் வைத்திருக்கிறார். ஃபிரௌனை அடையாளப்படுத்துகிறார். யார் அதை உத்தரவாதம் பண்றது? எங்கேயாவது ப்ரூஃப் இருக்குதா? அல்லது ஃபிரௌன்ல DNA எங்கேயாவது கிடைச்சிருந்ததா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் உள்ளது இந்த மியூசியத்தில் இது போல எத்தனையோ சவங்கள் இருக்கிற சடலங்கள். இப்ப ஃபிரௌனை தம்பி என்று சொல்லி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறார். இதெல்லாம் வியாபாரத்துக்கு செய்யப்படுகிற ஒன்று. ஆனா என்ன சொல்ல வாரம்னா, இதை சிலாசனை செய்ய அல்ல குர்ஆனை சொல்லிட்டானே இல்லையா, அல்ல எங்க மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்புன்னு சொல்லிக்கிறானா? அப்படி கிடையாது. அல்ல யௌமுல் கியாமான்னு சொல்லல. உனக்கு பின்னால் உன்னுடைய உடம்பை பாதுகாப்பு மாட்டான். மூசா ஃபிரௌனுடைய அந்த அழிவுக்கு பின்னால் வந்த எத்தனை பேர்களுக்கான ஒரு அழிவை அல்லாஹ் ஒரு உதாரணமாக காட்டி இருக்கிறான். ஃபிரௌன் வாழ்ந்த காலத்திலேயே அவன் அழிக்கப்பட்டது பின்னால் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி பின்னால் வந்த மன்னர்களுக்கு ஃபிரௌனுடைய வரலாறு இதே ஒரு அத்தாட்சியாக காட்டியிருக்கின்ற மறுமை நாளுக்கு காட்டுமான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல. இதை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு இது ஒரு வியாபாரமாக செய்யப்படுகிறது. சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக அவனை சொல்வார்கள், அதை உடனே குர்ஆன்ல போட்டு சிக்கிக் கொள்ளக்கூடாது. பகுத்தறிவாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுதான் மார்க்கம் என்ற ஒரு நிலையில் இருப்பமாக இருந்தால் கொள்கையில் உறுதியாக இருக்கலாம். சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு முதன்மையான அடிப்படை எங்களிடத்திலே மனோயிச்சை இருக்கக்கூடாது. இரண்டாவது குர்ஆனுக்கு தவறான விளக்கம் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனை ஹதீஸையும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அடுத்தது பிடிவாதம். சில ஊர்களில் போய் பார்த்தா, நீங்க குர்ஆன் ஹதீஸை அது சொல்லுங்க,
போனார்கள். சகோதரர்களே, இந்த சிந்தனைகள் நம்மிடத்தில் வரக்கூடாது. அதே போன்றுதான் தான் இருக்கிற இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த மதரபாக இருக்கட்டும், எந்த குழுக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் சரிதான் அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வர வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் வராது. ஏன்னா சஹாபாக்கள் எந்த மதுஹப், சஹாபாக்கள் எந்த தரீகா, எந்த ஜமாத்தில் இருந்தார்கள்? சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிற ஒரு சமுதாயம் அவர்கள். அதனால் அவர்கள் அதாவது நேர்வழி பெற்றவர்களாக சுவர்க்கவாதிகளாக மாறினார்கள். அந்த கொள்கையில் நாமும் விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நம்மிடத்திலும் அந்த ஈமான் உறுதியாக இருக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சுவனத்தை இலகுவாக அடையலாம். ஆகவே சகோதரர்களே, இன்றைக்குள்ள இந்த மாதிரியான மடத்தனமான சிந்தனைகள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் எதை சொன்னாலும் மார்க்கம் என்ற பெயரால் நாங்கள் போய்விடக்கூடாது. மார்க்கம் சொல்கிற அடிப்படைகளை நாங்கள் அதை சரியாக பின்பற்ற வேண்டும். ஒருவர் வந்து ஒரு தியரியை சொல்கிறார், இதான் மார்க்கம், இருக்குள்ள பேசணும் என்று ஒரு 6 நம்பர் ஒரு பட்டியலை போட்டு இந்த 6 நம்பருக்குள்ள மார்க்கம் என்று ஒருவன் சொன்னா அவன் மடத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறார், இஸ்லாம் என்றது 5, இஸ்லாத்தின் கடமை 5, ஈமானுடைய அம்சம் 6 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ள நில்லு, இந்த கன்செப்ட் தான் நிற்க வேண்டும். யார் ஒருவர் வந்து இல்ல இஸ்லாம் என்ற 6க்குள்ள இருக்கு, குடும்ப வாழ்க்கை அதுக்குள்ள போகணும் என்று ஒருவர் சொன்னா, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வழிகாட்டுதலை அது அந்த செயலுக்கு பின்னால போனதான் நீங்க நேர்வழி பெறலாம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாகிவிடும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு தெளிவாக மக்கள் சிந்திக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு அந்த சிந்தனை ஆக்கம் வந்திருக்கிறது. குர்ஆனை சுன்னாவை தேடுகிற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறார். நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, தூய்மையான அகீதாவை படிக்க வேண்டும். இந்த பள்ளிவாயில் நடைபெறுகின்ற அகீதா வகுப்புகளில் கலந்து கொண்டு எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கொள்கையை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்ல ரஹ்மான் இந்த அகீதாவை சரியாக அதை அறிந்து அந்த இல்முடன் அந்த அறிவோடு அனைத்தையும் செயல்படுகின்ற ஒரு சமூகமாக என்னை மூலம் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிற அந்த அடிப்படைகளை சரியாக பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த பகுதியிலே முற்றுமுழுதாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு மார்க்கம் என்று சொன்னாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு தடை செய்தாரோ அந்த தடை செய்யப்பட்ட ஹராமான அத்தனையிலிருந்து நீங்க விடுபட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் அழகான முறையில் குர்ஆன் நமக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். சகோதரர்களே, நம்முடைய ஊர்களை பொறுத்த வரைக்கும், நாம் வாழுகிற இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய அந்த மதத்தவர்களோடு சார்ந்து நாம் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுடைய மதத்தினுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த சிந்தனை போக்குகள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய விழுமியங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் ஒத்துப்போகாதவைகள். அவர்களுக்கு நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு தூய்மையான மார்க்கம், ஒரு அழகிய ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அழகிய ஒரு கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கின்ற நாம் நமக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தினூடாக தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட உயரிய அந்த கொள்கையில் இருக்கிற நம்மிடத்திலே இந்த அழுக்கான பல அம்சங்கள் நம்மிடத்திலே தடுக்கப்பட்ட அந்த அழுக்கான அம்சங்கள் நுழைந்து விடக்கூடாது. இந்த பள்ளிவாயலுக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு நடைபெறுகிறது. நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மியூசிக் புரோகிராம்கள், அதே நேரத்தில் இசை கச்சேரிகள், ஆடல் பாடல்களோடு செய்யப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அவைகள் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டவைகள். அது இஸ்லாம் கடுமையாக வன்மிக்கிறது, கடுமையாக அதை கண்டித்து சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யயாத்தி அக்வாம், சமுதாயம் பின்னால் வருவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர், அவர்கள் பட்டையும் ஹலாலாக்க தேடும். பட்டு துணி அணிவது ஆண்களுக்கு ஹராம், அதை அவர்கள் ஹலாலாக்குவார்கள். ஹிர என்று சொன்னால் ஜினா, விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள். மஆசிப், இசை கருவிகளை எல்லாம் அவர்கள் ஹலாலாக்க தேடுகின்ற ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமானவைகள் அவைகளை நாங்கள் ஹலாலாக்கி விடக்கூடாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எச்சரித்த அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் நுழைந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட அழிவின் பக்கம் போய் விடக்கூடாது. இந்த ஷைத்தானியத்தான அந்த இசையின் பக்கமாக கவரப்படுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாலிபர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசியல் மேடையாக இருக்கலாம், பாடசாலை பங்கனாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் இசை இல்லாத எந்த ஒரு பங்கனும் கிடையாது. முஸ்லிம் பாடசாலை சொல்லக்கூடிய பாடசாலைகளில் கூட இன்றைக்கு இசை கச்சேரிகள் தாராளமாக. ஒரு திருமணத்தை எடுத்து
முஸ்லிம்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் இது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இஸ்லாம் ஒன்றை ஹராம் என்று சொல்லிவிட்டால் அந்த ஹராமான அம்சத்தை அதை செய்யவும் கூடாது, அதற்கு துணை போகவும் கூடாது, அந்த மாதிரி சபைகளை உட்காரவும் கூடாது. அல்லாஹ் தடை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனிய வசனங்களை கேவலப்படுத்துகின்ற அந்த சபைகள், அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட சபைகளை போய் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். உங்களுக்கு ஓட்ஸ் வேணுமா? உங்களுக்கு ஒரு அதிகாரம் இந்த நாட்டில் இருக்கிற யாருக்காவது போட்டு விட்டு போகலாம். அதற்கு ஒருவனுக்கு பின்னால் இருந்து விடிய விடிய அந்த ராவெல்லாம் பாடுபட்டு அந்த கூட்டத்தில் நின்று இந்த மாதிரியான அனாச்சாரங்கள்லாம் கலந்து விட்டு பாவத்தை அள்ளி சுமந்து கொண்டு அன்றைய சுபமும் கிடையாது, தொல்லையும் இல்லாமல் அதை பால்படுத்திக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது. வாலிபர்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு அல்ல அந்த பருவத்தை தந்திருக்கிறான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பருவம் தான். நம்முடைய வயது கொஞ்சம் ஓட்டாட்டங்கள் கூடிய ஒரு வயசு தான். எதையும் செய்யக்கூடிய துணிவை தந்திருக்கிற ஒரு வயசு தான். ஆகவேதான் இந்த வயதை சரியாக பயன்படுத்தினான். அல்லாஹ்வுடைய அவனுடைய கட்டுப்பாட்டின்படி அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னால் அதில் முற்றுமுழுதாக தவிர்த்து நடப்போம். இப்படிப்பட்டவைகள் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், இது ஹராம், இதில் நாங்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாத ஒரு முடிவோடு நாம் விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக தான் நாளை மறுமையில் உங்களுக்கு அரசுடைய நிலையை தருவான். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த கட்டுப்பாட்டு நடக்கிற உள்ளத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இப்படிப்பட்ட இது மாதிரி நிறைய இடங்கள் நடைபெறலாம், இங்கு மாத்திரம் கிடையாது. இது அவருடைய உரிமை. அவர்கள் ஏதோ பெர்மிஷன் எடுத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதனால் நாம் அதுக்கு சண்டை பிடிக்க முடியாது. அவர்களோடு போய் நாம எந்த சத்தங்களோ கூச்சலும் போட முடியாது. அவருடைய உரிமை இந்த நாட்டில் அவர்கள் எதையும் செய்வார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு உரிமை இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காமல் இந்த கொள்கையில் இருந்து உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அவர்கள் எதையும் செய்துட்டு போகலாம், நாங்கள் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இந்த நாடு அவர்களுக்குரிய அந்நிய மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய ஒரு நாடு என்பதனாலும் ஆட்சி அதிகாரம் அவருடைய கையில் இருப்பதனாலும் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகின்றவர்களாக இதற்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டு போகின்ற நிலை ஏற்படுத்தக்கூடாது. அந்த இடங்களில் போகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் கலப்பு ஏற்படும். இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று. ஆண்கள் பெண்கள் கலப்பை இஸ்லாம் அந்த கலக்கிற ஒரு நிலையை இஸ்லாம் தடுக்கிறது. அந்த இடங்களுக்கு போகக்கூடாது. சகோதரர்களே, அதிலே சில கைகலப்புகள் வந்துவிட்டால், வாய்த்தக்கங்கள் வந்தால் அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கிவிடும். இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நிலை நமக்கு தெரியும், நம்முடைய ஊருடைய நிலை நமக்கு தெரியும், நம்முடைய நாட்டுடைய நிலை நமக்கு தெரியும், நம்மளுக்கு எதிராக யார் யார் செயல்படுகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை தெரிந்து கொண்டு தூர நோக்கோடு சிந்திக்கிற ஒரு சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். வல்லறைவன் இந்த அட்வைஸுகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கின்ற அந்த அடிப்படையில் எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ்வோம் என்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு